ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பட்டாயால இருக்கும். பட்டாயாவா? டேய் நீ இது வந்து நம்ம வந்து தோவா கோர்னிஷில் வரும். ஓகே, நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறது நைட்டு 11 மணிக்கு வந்தோம். ஆனால் மணி இப்போ 5:20. அதாவது வந்து ஒரு 7 மணி நேரம். 7 மணி நேரத்தில் நாங்கள் வந்து எத்தனை மீன் பிடிச்சோம் நீங்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாடுவீங்க. எல்லாருமே பார்த்து பாருங்கள் சார். எடுத்து காமி நம்ம பிடிச்ச மீனை. இங்கே பார்த்தீங்களா என்ன சைஸ் ஆகுது மீன்? இன்னொரு மீன் இதுதான் நான் பிடிச்ச மீன். பண்ண செலவு மீன் மார்க் போனால் கூட 20 கிலோ வாங்கிடலாம். நாங்கள் வந்து இதுக்காக வந்து இந்த குஞ்சு மீனை காமி. இதெல்லாம் வந்து மீன் குஞ்சுங்க. இதில் வந்து மீன் குஞ்சுங்க. நாங்கள் வந்து இந்த ஒரு 6 மீனா. ஆமாம், இந்த 6 மீனை பிடிக்கிறதுக்கு எங்களோட லக்கேஜை பார்க்கணும். வெக்கேஷன் போகிற கூட வரவாட்டா இப்படி. அதான் வந்து ஒரு 130 ரியால் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3000 ரூபாய் செலவு பண்ணி खत्म बाय बाय टाटा गुड बाय गया. இந்த 6 மீன் பிடிக்கிறது வந்து வரும். வேற எல்லாம் சொல்லியா? வேற என்ன சொல்கிறது? ஒன்றும் இல்லை சொல்கிறது. தம்பி 7 மணி நேரமாக மீன் பிடிக்கல. போகிற கிளம்பலான்னு சொல்கிற நேரத்தில் உட்காந்து போட்டுனுக்குறான் மீன் தூண்டில. என்ன தம்பி எதாவது கொத்துதா? வேலைக்கு ஆகாது போல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து நம்ம மீன் மாஸ்டர். அதாவது கொணவட்டத்திலே வந்து ஒரு பெரிய கை. அதாவது எப்படின்னா கொணவட்டத்தில் இவர் போனார்னா தூண்டில் எத்துன்னு தூண்டில் போகிறது மாதிரி மீன் வந்து வா கமான் கமான் சொல்லும். அந்த மாதிரி நம்ம ஹிஸ்டரிக்கு இதுடா மீன்லாம். நீ வேணா சண்டைக்கு வா வாடா, வந்து வாடுறா, வந்து வந்து வாடுறா வா, நீ வேணா சண்டைக்கு வா. அப்புறம் வந்து அப்புறம் வந்து இவர் வந்து இவரு கொண்டோடத்துல வந்து மீன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இவரை சொல்லிப்பாங்க. இப்போ இல்லை வந்து மானத்துக்கு ஒரு மீன் கூட பிடிக்கலண்ணா. ஒரு 8 மணி நேரமா 7 மணி நேரமா தூங்காம ஏரியில வந்து மீனை நம்மள தேடின்னு வரோம். இங்க வந்து நம்ம மீனை தேடின்னு போனாலும் நம்மள தேடின்னு வர மாட்டேங்குது. ஆனா அதுக்கு பாருங்க எவனுமே ஏதாவது பாருங்க டீ கிளாஸு ஜூஸு இன்னும் மாசா எத்தா கூட குடியில போல இருக்கு. ஜூஸாவது குடிப்போம். எதுவுமே இல்லை அங்கே பாரு, ஒரே ஒரு செருப்பு தான், ஒரு பை, அவ்வளோதான். அவனே ஹம்மூர்லாம் பிடிச்சிக்கிறான்டா. நேற்று உட்கார வச்சு டிக்கி இன்னும் தூக்கல. கொய்யாவா லெமனு புளிப்பாகுது. இது வந்து கொணவட்டம் தான். நீ கொணவட்டம் தானே? வேலூர் கொணவட்டத்தில் வந்து இவர் வந்து அதான் வந்து இவரை மாதிரி அந்த கொணவட்டத்தில் மீன் பிடிக்கிறது யாரும் கிடையாது. நம்பர் 1 ஃபிஷர்மேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 குஞ்சு மீன் பிடிச்சிருக்கிறாரு 7 மணி நேரமா. ஓகே கைஸ், இவன் தம்பி சொல்லு. இது வந்து கேமராமேன், ஃபோட்டோ ரீல்ஸ்லாம் எடுக்கிறது. அவன் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்தான். அவன் வந்து அவனுக்கு மீன் கிடச்சிருந்தது இது வரையும் ஏஞ்சிட மாட்டான் அவன். எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு வாரத்துக்கு இந்த மீன் வச்சு சாப்பிட நினைக்கிறேன். 2 கிலோ பிடிச்சிட்டான். ஆமாம். அப்புறம் தம்பி ஏதாவது சொல்ல விரும்புறியா? கொண்டோட்டம் ஃபிஷர்மேன் ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை, இது அப்புறம் சைடு வரக்கூடாது. ஓகே, நாங்கள் வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் வந்தோம். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இவர் முள்ளிப்பாளையம் ஃபிஷர்மேன் ஏதாவது சொல்லுங்கள். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? After 4 months or 5 months we will be back here. திருப்பி ஒரு 4-5 மாதமா? சரி, ஓகே கைஸ், அப்புறமா பார்ப்போம். ஓகே, பை பாய்.